ஹல்லேலூயா. எல்லாரும் மூழ்ச்சின்னு தான் இருக்கிறீங்களா? சத்தமே காணோம். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து முழங்கால் படியிடுறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவர்கள் வாசிப்போம். மார்க்கு 1:40-42, 40லிருந்து 42 வசனங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40வது வசனம், 41, 42 3 வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசித்தது போல ஒரு குஷ்டரோகி போய் ஏசப்பாவின் இடத்துல முழங்கால் படியிடுறான். முழங்கால் படியிடும்போது தான் ஏசப்பா வந்து மனம் இறங்கி அவனுடைய குஷ்டரோகத்தை தேவன் சொஸ்தமாக்குகிறார். அல்லேலூயா. நாம் கூட நம்முடைய கஷ்டங்களோ வியாதிகளோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் பாதத்தருகே நாங்கள் எப்படி முழங்கால் படிகிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். நாம் எந்த இடத்துல முட்டி போடுறோமோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உலகத்தை படைத்தவர். இந்த உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் என் தேவன் வசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷருடைய இருதயத்தில் ஏசப்பா வசிப்பதை காட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் எந்த இடத்திலிருந்து கூப்பிட்றோமோ அந்த இடத்துக்கு தேவன் வருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் முழு மனதோடு முழு உண்மையோடு தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது நிச்சயமாகவே நம்மளுடைய தேவன் நமக்கு பதில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதுபோல தான் குஷ்டரோகி முழங்கால் படியிடுதுன்னா தாழ்மை மனதோடு ஏசப்பான் இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் முழங்கால் படியிட்டு அவன் கேட்கும்போது ஏசப்பா கிட்ட வந்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்கிறார். ஏசப்பாவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு அவருக்கு சித்தம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடைபெறும். அல்லேலூயா. நாம் நினச்சிருப்போம் ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கணும்னு, ஆனால் ஏசப்பாவுடைய சித்தம் இல்லாமல் அந்த காரியம் நம்மளுக்கு நடைபெறாது. உண்மைதானே? நாம் ஒன்று நினச்சிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும்னு, ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஏசப்பா இந்த மகளுக்கு நாம் என்ன செய்யணும்னு அவர் நினச்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அடுத்ததாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, வாசிப்போம். பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் கண்களை திறந்து, அல்லேலூயா. மரித்த ஒரு பெண். பேதுரு போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அந்த மரித்த அந்த பிள்ளை வந்து தபித்தாள் வந்து எழுந்து பேதுருவின் முகத்தை பார்த்து உட்கார்றா. நாம் நிறைய டெத்துக்கு போகிறோம். நாம் போய் ஜெபம் பண்ணும்போது யாரை எந்திரிச்சே நம்மளை பார்க்குறதில்ல. அல்லேலூயா. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் உள்ளவன் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் கூட அந்த மலை பார்த்து பெயர்ந்து போன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. நாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் மரித்தவர்கள் கூட உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அதுவும் ஏசப்பாவுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14லிருந்து 18 வசனங்கள். மத்தேயு
17ஆம் அதிகாரம் 14-18 வசனங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷனிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை அவர்களால் முடியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆக தன்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை. ஏசப்பான் இடத்துல சொல்கிறாரு அந்த மனுஷன் சொல்கிறாரு, பிசாசு பிடிச்சிருக்கு அவங்க மகனுக்கு. ஏசப்பா கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, உம்முடைய ஊழியக்காரனிடத்தில் கூட நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஏனென்றால் அந்த பிசாசு ஏசப்பான் இடத்துல தான் போகணும்னு ஒரு சித்தம் இருக்குது. அல்லேலூயா. ஏசப்பா தான் அந்த பிசாசை துரத்தணும், அவர் மூலமாய் அந்த மகன் குணமடையணும்னு இருக்குது. அதனால தான் ஏசப்பான் இடத்துல கூட்டிகிட்டு வரும்போது ஏசப்பா அதட்டின உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுது, அவன் கொடிய வேதனையினால் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருப்பான், ஆனால் அந்த நிமிஷத்தில் அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. நாம் கூட நிறைய வியாதியிலோ கஷ்டத்துலேயோ துன்பத்திலையோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஏசப்பானிடத்தில் நாம் முழு மனதோடு உண்மையோடு நாம் ஏசப்பாவை நம்பிக்கையோடு கூப்பிடும்போது நிச்சயமாகவே ஏசப்பா நம்முடைய பட்சத்தில் நம்முடைய சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து தீர்த்தவர். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மரித்தவர்களை எழுப்பினார், குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்தினார், கண்ணு தெரியாதவர்களை கண் பார்வை கொடுத்தாரு. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வியாதியை குணமாக்க என் தேவனால் கூடும். ஆமேன். அல்லேலூயா. ஏசப்பாவால் எல்லாம் கூடும். அடுத்ததாக எபேசியர் 3:15-16. எபேசியர் 3:15-16. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் படிங்க வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பே அகலமும் நீளமும் ஆழமும் நேரமும் உன்னதத்தில் உயர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை. ஆமென். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பெலன் உண்டாகும்படி நாம் சோர்வோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும்போது அந்த சோர்வே நம்மை விட்டு நீங்குகிறது. அல்லேலூயா. நாம் எப்போவுமே முழங்காலுக்கு ஒரு பெலன் உண்டு. உனக்கு கால் வலியாக இருக்கும்போது நீ முழங்கால் படியும் போது அந்த கால் வலியே உன்னை விட்டு நீங்கும். ஏசப்பா, என்னுடைய மகள் எவ்வளோ வியாதியாக இருந்தாலும் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் எனக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவளுடைய வியாதிக்காக மிகவும் அழுது ஜெபிக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஏசப்பா பார்ப்பார். இப்போ கூட நம்முடைய ஆலயத்தில் தேவனானவர் இருக்கிறார். நம்புகிறவர்கள் ஆமேன்னு சொல்லுவோம். எல்லா இடத்திலும் ஏசப்பா இருக்கிறார், நம்முடைய ஆலயத்திலும் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவ தூதர்களை காவல் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்னென்ன தேவை என்பது ஏசப்பா முன்னமே அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால்
நாம் ஜெபிப்பதற்கு முன்னமே நம்முடைய தேவை என்ன என்பது ஏசப்பா அறிந்திருக்கிறார். ஏசப்பா மனுஷனை முகத்தை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். ஆகையால் நம்முடைய தேவை என்ன என்பதை ஏசப்பா முன்னமே அறிந்திருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு இயேசுவுக்கு முன்பதாக நாம் நம்முடைய தேவையை சொல்லி ஜெபிக்கும்போது அந்த தேவை கேட்கப்பட்டு நமக்கு சுகமும் சந்தோஷமும், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் பூர்த்தி செய்வதற்கு நம்மிடத்தில் உண்மையும் மனத்தாழ்மையும் பரிசுத்தமும் நாம் இருந்து நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏன்னா உண்மையுள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. உண்மை இல்லை என்றால் நாம் எவ்வளோ ஜெபிச்சாலும் எவ்வளோ முழங்கால் படியிட்டு ஏசப்பன் இடத்துல கதறினாலும் நம்மளுக்கு அந்த பதில் சேரவே சேராது. நம்முடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஏசப்பா நம்ம இடத்துல பார்ப்பது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையே ஏசப்பா பார்க்கிறாரு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனே ஏசப்பா அநேகத்தில் அதிபதியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்தில் கொஞ்சமாவது உண்மை இருக்கணும். ஏன்னா ஏசப்பா அவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் ஒரு குறையும் ஒரு குற்றமும் அறியாத பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாமும் அவரை போல பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழும்போது நம்முடைய தேவையை நாம் சொல்லக்கூட தேவையில்லை, மனசில் நினச்சாலே போதும். ஏசப்பா எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, எனக்கு சுகம் கிடைக்கணும், நாம் நினைக்கும் போதே ஏசப்பா பார்ப்பார். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது, அந்த பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார். நம்மை கூட அதுபோல் கர்த்தர் போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் எலியா அவருடைய ஊழியத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்க காகத்தை கட்டளையிட்டார். நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்தாலும் ஏசப்பா காகமோ மனுஷனோ யாரிடத்தில் மூலமாவது நமக்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக 2 நாளாகமம் 6:13. 2 நாளாகமம் 6:13. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரவுமான உன் வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்தால் அதின்மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. அல்லேலூயா. அங்கே ஜெபிக்கிறாங்க முழங்கால் படியிட்டு. அப்போ வானத்திற்கு நேராக ஏசப்பா கூட 2 அப்பத்தையும் 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஏசப்பா வாங்கி வானத்துக்கு நேராக நீட்டி தான் ஆசீர்வதித்தார். நாம் கூட நம்முடைய தேவை நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை ஏசப்பாவினிடத்தில் வானத்தை நோக்கி நாம் கரங்களை நீட்டி ஏசப்பா எனக்கு மனமிரங்கும், தயவு செய்து ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று எசேக்கியா ஜெபித்தது போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய தேவையை குறித்து ஏசப்பாவினிடத்தில் வானத்தை நோக்கி நாம் கரங்களை விரித்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தில் அக்கினி இறங்குகிறதா இருக்கிறது. அக்கினி இறங்குகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும். அல்லேலூயா. சாலமோனும் ஜெபிக்கிறாரு, அவரும் முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்கிறாரு. அங்கே
அவரும் ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்குது. நாம் ஜெபிச்சா எந்த அற்புதமும் நடக்க மாட்டேங்குது. ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் போதே நிச்சயமாகவே ஏசப்பா செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாமல் நாம் ஏசப்பானிடத்தில் எப்படி நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியும்? அல்லேலூயா. ஒரு பிள்ளை அப்பா அம்மாவை நம்புது, அதுபோல் நம்முடைய தகப்பன் ஏசப்பாவாக இருக்கிறார். அவரை நாம் நிச்சயமாகவே நம்ப வேண்டும். மனுஷன் ஏமாற்றுவான், ஆனால் ஏசப்பா ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. ஆகையால் தான் ஏசப்பாவை நம்பணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. கடைசியாக நான் கேள்வி கேட்பேன், தலை குனிந்தவர்கள் மாத்திரம் பதில் சொல்லணும். அல்லேலூயா. நாம் எந்த ஒரு விஷயத்திலும் தேவன் முன்பாதாக நாம் முழங்கால் படியிடும்போது எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. வியாதியிலிருந்து சுகம் பெறுறாங்க, பிசாசிலிருந்தே விடுதலை கொடுக்கிறாரு. எல்லாவற்றிலும் மேலான நம்முடைய தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் போகிறோம். விடுதலை கிடைக்கல, நன்மை உண்டாகலை, எனக்கு அந்த பணம் சேரலைன்னு நாம் சோர்ந்து போகிறோம். 38 வருஷமாய் 12 வருஷமாய் எல்லாரும் வியாதியாக இருந்தாங்க. அவர்களுடைய தேவைகளில் அவங்க இருந்தாங்க. அந்த அவ்வளோ வருஷம் வரை காத்திருந்து ஏசாப்பனிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. நாம் ஒரு வருஷத்துலே நாம் சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கலை, ஏன் இந்த விஷயம் எனக்கு நேரல, இந்த பணம் எனக்கு சேரலையே, என் படிப்பு தேவையெல்லாம் ஏசப்பா சந்திக்கலையே, என் வீடு கட்ட முடியலையே, நாம் சோர்ந்து போகிறோம். அந்த சோர்விலே ஏசப்பான்னா நினைப்பார், என் பிள்ளை எனக்காக உண்மையாய் காத்திருக்குதுன்று ஏசப்பா நினச்சின்னு இருப்பார். ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ ஜெபம் பண்ணியும் நமக்கு கிடைக்காமையே போயிடுதே என்ற ஒரு அற்ப விசுவாசத்தில் நாம் வீழ்ந்து போகிறோம். அப்போ வீழ்ந்து போகும்போது ஏசப்பா நம்ம இடத்துல இருப்பாரா? இருக்க மாட்டார். பிசாசு தான் நம் பக்கத்தில் இருப்பான். அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வாயை திறந்து கொண்டிருக்கிறான். யார்? பிசாசானவன். அந்த வாயில் நாம் அகப்படாமல் இருப்பதற்கு நாம் ஏசப்பாவின் இடத்துல நம்பிக்கையாக இருக்கணும். எந்த தடை வந்தாலும், எந்த ஆபத்து நேர்ந்தாலும் என் தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளே இருந்தால் எல்லாவற்றையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம பின்வாங்கி போனால் மற்ற விஷயத்துலலாம் எப்படி நம்ம முன்னாடி இருப்போம்? அல்லேலூயா. ஜெபத்திலேயே நம்மளால் தரித்திருக்க முடியல. முழங்கால் படியிட்டு ஜெபத்திலே நம்மளால் தரித்திருக்க முடியல. பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளால் எப்படி போக முடியும்? அல்லேலூயா. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சமாவது நம்மளுக்கு உண்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அப்பொழுது தான் ஆண்டவருடைய வருகையில் நாம் போக முடியும். அல்லேலூயா. ஏசப்பா அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன எதிர்பார்க்குறாரு நம்ம இடத்துல? என் பிள்ளைங்க அவர்களுடைய இருதயத்தை எனக்கு கொடுக்க மாட்டாங்களா, அந்த இருதயத்தில் ஒரு இடம் எனக்கு தரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஆனால் மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இவங்க ஏசப்பா வணங்குறாங்க, அந்த ஏசப்பா பணத்தை எதிர்பார்க்குறாரு, அதை எதிர்பார்க்குறாரு, இதை கொடுத்தா தான் சுகம் கிடைக்கும். அப்படி இல்லை. உன் இருதயத்தில் ஏசப்பாவை நினைச்சாலே உன் பக்கத்தில் அவர் வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு இறங்குன்னு யார் கூப்பிட்டாலும் என் தேவன் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அவர் நாம் உண்மையாக இருக்கும்போது நம்முடைய ஆபத்தில் நம் பட்சத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். நாம் எப்பொழுதும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் ஒருபோதும் தளர்ந்து போகவே கூடாது. முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. நான் முன்ன இருந்த வாழ்க்கையே எனக்கு நல்லா இருந்தது, இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. கஷ்டப்படப்பட தான்
ஏசப்பா நம்மிடத்தில் இருக்கிறார் என்று தான் நீங்கள் உணர முடியும். ஏசப்பா வந்து யாரை சோதிக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளை தான் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிடும் பட்சத்தில் அப்போ அது ஏசப்பா சோதிக்கிறதில்ல, பிசாசு சோதிக்கிறான். அல்லேலூயா. ஏசப்பா சோதித்தாலும் கைவிட மாட்டார். கைவிடப்படும் வரையில் அது வந்து பிசாசு தான் சோதிப்பான். ஏன்னா பிசாசு நம்மளை சோதிக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் எப்போவுமே ஏசப்பாவை அவருடைய நாமத்தை தூஷிக்கிறதோ இல்லை ஏசப்பாவை நாம் இத்தனை நாள் கேட்டோம் அவர் செய்யலையே என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாயினால் வரும்போது தான் பிசாசு வந்து நம்மிடத்தில் நம்மை சேர்த்து கொள்கிறான். அப்போது வந்து ஏசப்பா நம்மிடத்தில் இருக்க மாட்டார். பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்தா ஏசப்பா நம்மிடத்தில் இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது தேவன் எல்லாவித சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்ரா 9:5. அந்திபந்தி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து விழித்து கொண்ட வஸ்திரத்தோடு பார்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை அல்லேலூயா. நாம் தூங்கி எந்திரிச்சதும் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு மட்டும்தான் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்களாம். நம்முடைய கிராமத்தில் ரட்சிக்கப்படாத அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் ஒருவேளை இந்த மாதம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை 5 வருஷம் கழித்து கூட நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறாரு, காத்திருப்பது இருதயத்தை இளைக்க செய்யும், விரும்பினது வரும்போது ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அல்லேலூயா. நமக்காக ஒரு ஜீவ கிரீடம் நம் மூலமாய் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுதுன்னு சொன்னால் அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா. அல்லேலூயா. ஏசப்பா வந்து பொண்ணோ வெள்ளியோ எனக்காக ஒரு வீடு கட்டி கொடு, எனக்காக இந்த பணத்தை கொடுன்னு ஏசப்பா கேட்கல. உன்னை போல என்னை அறியாத பிள்ளைகளுக்கு என்னை பற்றி போய் சொல்லு, அவர்களும் உன்னை போல பரிசுத்தமுள்ள பிள்ளையாய் வாழணும். நான் பரிசுத்தராக இருப்பது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னு ஏசப்பா ஆசைப்படுகிறார். நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய ஊழியத்தை நாம் செய்யணும். ஊழியத்தை செய்வதே ஊழியக்காரர் மட்டுமில்லை, நாம் எல்லாருமே தான். அல்லேலூயா. அவர்கள் மாத்திரம் கடமைப்பட்டவர்கள் அல்ல, நம்மேல் விழுந்த கடமையும் கூட. நாம் ஒரு நாளும் ஒரு காலமும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாமல் இருப்பதே பாவம். அல்லேலூயா. நமக்கு தெரிந்ததை ஏசப்பா எனக்கு இவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு, உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொன்னாலே போதும், அந்த ஆத்துமா தொடப்படும். அல்லேலூயா. ஏசப்பா அதை தான் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். என் பிள்ளை என்னை குறித்து யாரிடத்தில் அது சொல்லாதா? நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்டுங்க, இயேசுவை அறியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் சொன்னோம்னா அவங்க தெரிஞ்சிருக்கும், ஏசப்பா பெரிய தேவன், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை, நிறைய அற்புதம் செய்வார் என்று அவர்களுக்கு தெரிஞ்சும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பாவை முழுமையாய் அவர்களால் அறிந்து கொள்ள முடியல. நம் மூலமாய் தான் அவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் பெற்ற சுகத்தையும் நாம் பெற்றுக்கொண்ட அற்புதத்தையும் இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு நாம் போய் சொல்லும்போது தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படும். தேவனை ஏற்றுக்கொள்ள அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு ஆத்மாவாவது நாம் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றும் போது மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் நம்மை குறித்து அங்கே சாட்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஏசப்பா இப்போ வராருன்னு சொன்னால் நாம் எல்லாரும் போகிறோம்.
இப்போது குறிப்பிட்டு கோச்சுக்கு வேணா பீலா சிஸ்டர் போகிறாங்க. ஏசப்பாவுடைய வருகையில் அவங்க முதல் ஆளாக இருக்கிறாங்க. ஏசப்பா கேட்பார், மகளே எனக்காக ஏதாவது நீ செய்திருக்கிறியா? நாம் சொல்லுவோம், ஐயா நான் நிறைய பேருக்கு ஜெபிச்சேன், நிறைய பேருக்கு சுகம் உண்டாச்சு, நிறைய பேர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. நாம் என்ன சொல்லுவோம்? நாம் அங்கே தலை குனிந்து நிற்கும்போது நம்மளை பார்த்து ஏசப்பா வெட்கப்படுவாராம். அல்லேலூயா. நாம் வெட்கப்படுறது, நம்ம உலகத்தில் வெட்கப்படுறோம், அது வேற காரியம். ஆனால் நம்மளை பார்த்து ஏசப்பா வெட்கப்படுவாராம். வெட்கப்பட்டால் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியுமா? நம்மளால் ஏதாவது முடிந்தது தேவனுக்கு நாம் செய்யணும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவாவது நாம் ரட்சிக்க வைக்கணும். அல்லேலூயா. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். நம்முடைய கிராமம் எப்போ முழுமையாக ரட்சிக்கப்படும்னு சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் அதிகமாக எழும்பினே தான் இருக்கிறாங்களே தவிர ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொண்டும் போயிடுறாங்க, ஆனால் திரும்பவும் வர மாட்டேங்கிறாங்க. நாம் அவர்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அடுத்ததாக தேவ சாயலை கண்டார்கள். அப்போஸ்தலர் 7:55-60 2 வசனங்கள் மாத்திரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் அல்லேலூயா முழங்கால் படியிட்டு வானத்தை நோக்கி பார்க்கும்போது இயேசுவானவர் நிற்கிறாராம். நாம் கூட எத்தனையோ முறை ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஏசப்பா நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியல. ஏனென்றால் நாம் எவ்வளவுக்களவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். மோசே கூட ஏசப்பாவை முகமுகமாய் பார்த்தாரு. அவரு பார்க்க முடியல. ஏன்னா ஏசப்பா ஒளியாக இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இருள் இல்லாத தேவன். அல்லேலூயா. ஏசப்பா உலகத்திற்கே ஒளியாய் வந்தார். அந்த ஒளியை எப்படி பார்க்க முடியும்? சூரியனையே பார்க்க முடியல. சூரியனை விட தேவன் பிரகாசமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை யாராலுமே பார்க்க முடியாது. மோசே பார்த்தார், முகமுகமாய் பார்த்தார். ஆனால் அவராலே பார்க்க முடியாமல் முகம் குப்புறதா லேசாக பார்த்தார். லேசாக பார்த்ததுக்கே அவருக்கு பார்வை தெரியாமல் போயிடுச்சான். அவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரை பார்ப்பதற்கு மோசே ரொம்ப கொடுத்து வச்சவர். அவரை போல நாமளும் ஏசப்பாவை பார்க்கணுன்னா நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் தேவை. அல்லேலூயா. ஏசப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ வேணும் இருள் இருக்கக்கூடாது. நம்மை பார்த்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அந்த அக்காவை போல யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அக்கா பொய்யே பேச மாட்டாங்கன்னு மற்றவர்கள் நம்மை பார்த்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நாம் வாழ வேண்டும். அப்போதான் ஏசப்பாவை நாம் முகமுகமாய் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருந்தால் மட்டும்தான் ஏசப்பாவிடத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். அவருடைய சபையிலும் நாம் நாட்டப்பட்டவர்களாய் வாழ முடியும். இன்றைய நாளை காண முடியாத நிறைய பேர் மரித்து போயிருக்கிறார்கள். அவர்களை போல நாம் இல்லாமல் நம்மை தேவன் உயிரோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் நன்றி சொல்வதற்காகத்தாவது நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க, வியாதி சுகமாகலை, எனக்கு இந்த வியாதியிலேருந்து சுகம் கிடைக்கலன்னு நிறைய மருத்துவத்தை தேடி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கூட 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷம் கூட இருக்கிறாங்க. அது போல் இல்லாமல் நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தேவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளுக்கு தேவன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதற்காக நாம் எப்போவுமே நீங்கள் ஆலயத்தை விட்டு நிற்காதீங்க. ஆலயத்துக்கு வந்து தேவனுக்கு நன்றி சொல்ல
நாம் உண்மை உள்ள பிள்ளைகளாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். ஆனாலும் நாம் நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. இன்றையிலிருந்து நாம் நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் வாழுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தை நாம் காத்துக்கொண்டு அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாய் இருப்போம். நாம் முழங்கால் படியிட்டு செபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்க சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா.